இன்றைக்கி சத்தான சமையலை அவல் கீரை புலாவ் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். அவல் கீரை புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பு அவல் ஊற வைத்தது 1½ கப் அளவு, அரைக்கீரை விரும்பும் அளவு, 10 சின்ன வெங்காயம், வேக வைத்த சிகப்பு காராமணி 25 கிராம், அரிந்த தக்காளி விரும்பும் அளவு, வறுத்த சோயா உருண்டைகள் விரும்பும் அளவு, பட்டை விரும்பும் அளவு, கிராம்பு சிறிதளவு, பிரியாணி இலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1½ டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவைப்படும் அளவு. பொதுவாக கீரை அப்படின்னாலே குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க விரும்புகிற மாதிரி கொடுக்கணும், அதே நேரம் சத்தானதாக கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் எடுத்திருக்காங்க. நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவல் கீரை புலாவுக்கு இது சிகப்பு அவல் நான் தேர்ந்தெடுத்தேங்க. எதுனா சிகப்பு அவல் அப்படிங்கிறப்ப அதில் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்துலாம் கொஞ்சம் கூடுதல், ஃபைபரும் கூடுதலாக கிடைக்கும். அதனால் அதை என்ன பண்ணணுன்னாக்கா, நல்லா 2 தடவை கழுவிட்டு அலசிட்டு பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அது மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். ஊறிய பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கையில் உதுத்து வச்சுக்கணும், உதிராக இருக்கணும். இப்போ இங்கே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். புலாவ் மாதிரி கொடுக்குறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துருக்காங்க. உப்புமா மாதிரியும் பண்ணலாம். இப்போ இதில் பட்டை சேர்த்துக்கிறேன், கிராம்பு உங்கள் விருப்பத்துக்கு அந்த மாதிரி 2 3 போட்டுக்கோங்க, பிரியாணி இலை, இதில் உரித்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது. எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது முதல்ல சேர்த்திங்கன்னா பேர்ன் ஆகிடும். வெங்காயம் சேர்த்த பிறகு சேர்த்தா கொஞ்சம் நல்லா அதோடு மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தாலே எப்போவுமே புலவு பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களால் முடியலன்னாக்கா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, குடிக்க டைம் இல்லைன்னா. குவான்டிட்டியெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியோ குறைச்சோ போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. இப்போ நான் இதில் தேர்ந்தெடுத்துக்கிறது அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, நீங்கள் எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறது. கீரை எப்போவுமே நம்ம என்ன பண்ணாக்கா நல்லா ஆஞ்சிட்டு, அதாவது கீழ்ப்பக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும், புழு பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இளம் காம்பை சேர்த்து எடுத்துக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கீரையை இந்த கட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியில் அலசுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுங்க. அதனால் எப்போவுமே இப்படி தான் பண்ணணும் கீரையை. இப்போ இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இன்னும் ஒன்று நான் செஞ்சுருக்கிறது என்னென்னாக்கா, இரும்பு சத்து மிகுந்ததாக இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சிகப்பு காராமணி, ரெட் கலரில் இருக்கிற ரெட் பீன்ஸ், ரெட் காராமணி, ராஜ்மா, இன்னொரு ராஜ்மா மாதிரியே சின்னது வரும், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு சுண்டலை சேர்க்குறப்ப நம்மளுக்கு கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும், கூடுதலாக இரும்பு சத்து கிடைக்கும், எல்லாமே நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும். அதனால் இப்போ இதை முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 3 விசில் 4 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நல்லா வெந்துருச்சு. அதாவது சுண்டல் எப்போவுமே நம்ம கையில் தொட்டு அப்படி பிரேக் ஆகணும், அந்த அளவுக்கு வேகணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ வேணால் கீரை சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். கூடுதலாக குறைச்சா போட்டுக்கலாம். கீரை ரொம்ப சீக்கிரம் ஷ்ரிங்க் ஆகிடும், அதிக நேரம் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வேக வச்ச சிகப்பு காராமணி, இது நம்ம சுண்டலுக்காக யூஸ் பண்ணுற இந்த சிகப்பு காராமணி தாங்க. இப்போ இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்போதுமே முதல்ல தனியாத்தூள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் பாதி அளவு சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். ஸோ இதை பாதி அளவுக்கு, இது வறுத்த சீரகத்தூள். கரம் மசாலா சாமான்கள் போட்டால் கூட கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதோட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம்.
இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேங்க. ஒரு நல்ல கலர் கொடுக்கும், காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் உப்பு போட்டோன்னே மிக்ஸ் ஆகுதோ இல்லையோன்னு சொல்லிட்டு இதுக்கு தகுந்த அளவு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறேன். அவல் சேர்த்த பிறகு மீதியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சிருக்கிற அவல், இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எது செஞ்சாலும் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தாங்க நான் செய்கிறேன். ரெகுலர் ரெசிபீஸை வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சத்தானதாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. கூடுதல் சத்துக்கள் பெறத்துக்கு என்ன பண்ணலாம், அதே நேரம் ருசி மாறாமல் இருக்கணும், கூடுதல் சுவையை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடாகணும். அவல் கீரை புலவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இல்லை கூடுதல் ப்ரோட்டீனுக்காக நான் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேங்க, இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இதை கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மணம் வர வரைக்கும் கொஞ்சம் கரகரப்பாற வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து பொதுவாக சோயா வந்து ஊற வச்சு இதில் போடலாம். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் யாருக்கு வேணால் பிடிக்கும். இப்போ இதை கடைசியாக டிஸ்பிளேக்கு மாற்றின பிறகு மேலே தூவிடுறேங்க. சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக அப்படியே வரும். அவல் கீரை புலாவ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானிலையில் தகுந்த அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதை சேர்த்த பிறகு உரிச்சி அரிஞ்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஓரளவு வதங்கிய பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கிய பிறகு இதோட கீரை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. கீரை வந்து சீக்கிரம் ஷ்ரிங்க் ஆகிடும். அதற்கு பிறகு அதில் வேக வச்சு வச்சிருக்கிற சிகப்பு காராமணி அதையும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு கலவைக்கு தகுந்த அளவுக்கு. இதுக்கு பிறகு நல்லா மேஷ் ஆன பிறகு அவலை உதுத்து அதில் சேர்த்துட்டு அவலுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுட்டு நல்லா சூடாற வரைக்கும் கலந்து விடுங்க. டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிய பிறகு வறுத்து வச்சிருக்கிற சோயாவை மேலே தூவிட்டு பரிமாறினீங்கன்னாக்கா மிக சுவையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஐடியல் ரெசிபி. மிக சுவையான அவல் கீரை புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில வித்தியாசங்களோடு நான் எப்பவும் செய்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து விரும்புகிறபடி தான் இருக்குங்க. அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். எப்போதுமே எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ரெகுலர் டிஷ் ஆகிடும்.